ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட ஒரு ரெக்யூர்மெண்ட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சம்பளம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நம்மளுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேலை தான். இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டோ இல்லை டெம்பரவரி போஸ்டிங்கே கிடையாது. ரெகுலர் போஸ்டிங் தான், பெர்மனன்ட் ஜாப்பு தான். இது பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1125 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போஸ்டிங் அப்படின்றதே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் எவ்வளோ போஸ்ட் இருக்காங்க, அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிரெடிட்டில் 1000 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் ஃபாரெக்ஸில் 15 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1025 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் செக்டாரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸர் கிரெடிட்டருக்கு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா போஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸையும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சார்ட்டர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா MBA டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எதாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன் மேனேஜர் ஃபாரெக்ஸில் MBA படிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜரின் சைபர் செக்யூரிட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் டைம் டிகிரி, அதாவது BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேண்டட்டரி என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்களே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் BE BTech இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸர் கிரெடிட்டில் மினிமம் 21 to 28 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஃபாரெக்ஸில் மினிமம் 25 to 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் 25 to 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 27 to 38 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபர் கிரெடிட்டுக்கு 36,000 to பேசிக் சம்பளம்லாம் அதில் போட்டிருக்காங்க. டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். 36,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஃபாரெக்ஸில் 48,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு 48,000 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்டு மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி 63,840 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்தளவுக்கு SC ST இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 50 ரூபா, GST 18% பிடிச்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதர் கேட்டகரிக்கு 1000 ரூபா. மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு GST எல்லாம் போக 1150 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்றைக்கு அப்ளை பண்ணுறது கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 25/2/2024 கடைசி டேட்டு. எக்ஸாமினேஷன் டேட்டு அவங்களே அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் நாங்கள் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்